ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதில் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டே அவுட் வீடியோ தான். நாங்கள் ஃபேமிலியை எல்லோரும் சேர்ந்து திருத்தணி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கோம். நேற்று ரவியோட பர்த்டே ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடினோம். நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். எப்போவுமே எதாக இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக தான் முடிச்சுப்போம். நேற்று வாங்கி கொடுத்த பர்த்டே ட்ரெஸ் தான் இன்றைக்கி ரவி போட்டு வராங்க. ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ரவிக்கு நாங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இன்றைக்கி திருத்தணி கோவிலுக்கு போகிற பிளான் என்ன அப்படின்னா, எங்கள் ஃபேமிலி, நான், ரவி, நவி 3 பேரும், அது தவிர ரவியோட அக்கா பொண்ணு ஃபேமிலி, இந்த 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் கோவிலுக்கு போகிறோம். நாள் கழித்து எல்லோரையும் மீட் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்து 2 வீலரில் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டில் போயிட்டு 2 வீலர் பார்க்கிங்கில் எங்களோட 2 வீலரை பார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து மெட்ரோவில் கோயம்பேடு போகிறோம். கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸில் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் திருத்தணிக்கு. இங்கே ஏர்போர்ட்டை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டை நேரில் பார்க்குறது. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த மொமெண்ட்டை வாயால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குற போது. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு லன்ச் மட்டும் நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் புளி சாதம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க அக்கா பொண்ணு லெமன் ரைஸும் தயிர் சாதமும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. வீட்டிலேருந்து ஒரு 8 o'clock இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. எனக்கு ஏசியில் ட்ராவல் பண்ணாலே பயங்கரமாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். கார்லையோ இல்லை ஏசி பஸ்ஸில் ஏறினாலோ எப்படா இறங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தலை சுத்தல், மயக்கம், வாமிட் வர சென்சேஷன் இது எல்லாமே இருந்துகிட்டே இருந்தது. இறங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். நாங்கள் கோயம்பேடு ரீச் ஆகும்போது ஒரு 11:30-12 மணி இருக்கும். இறங்கி ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளவே அந்த ஃபேமிலியும் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக கோயிலுக்கு போயாச்சு. சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு 2:30 மணி இருக்கும் நாங்கள் திருத்தணி போகும்போது. இன்றைக்கி நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணினோம் போகும்போது. ஏன்னா 6:30க்கு மார்னிங் ட்ரெயின் அப்படின்னாங்க. அதே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ சீக்கிரம் போக முடியல. அதனால் பஸ்ஸில் தான் இங்கே போயிருந்தோம். கோவிலில் நான் நிறைய வீடியோஸ் எடுக்கலை. ஃபேமிலியோடு இருக்கும்போது வேண்டாம் அப்படின்றதுனால ரொம்ப வீடியோஸ் எடுத்துக்கல. இந்த 1-2 வீடியோஸ் மட்டும்தான் கோவிலில் நாங்கள் எடுத்திருந்தோம். ஒரு 2:30 மணிக்கு போய் இறங்கினோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக சாமியாக பார்த்துட்டு ஒரு 6:30 மணி 7 மணி வரைக்குமே நாங்கள் கோவிலில் தான் இருந்தோம். இன்றைக்கி கூட்டம்லாம் பயங்கரமாக இல்லை. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு திருப்தியாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபேமிலியாக பேசிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு ட்ராவலிங்கே பயங்கரமாக போச்சு. பஸ்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ரிட்டன் ட்ரெயினில் வந்துடலாம் அப்படின்றதுனால நாங்கள் 8:30 மணி ட்ரெயினில் கிளம்பிடலான்ட்டு வெயிட் பண்ணினோம். டைம் இப்போ 7:30. இங்கேருந்து நாங்கள் நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் ஏறுறதுக்காக கிளம்பியாச்சு. நாங்கள் ஆவடி ரீச் ஆகும்போதே நைட்டு ஒரு 11:30 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு இன்னும் ஒரு 3 hours ஆகும் வர்றதுக்கு. நைட்டில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அக்கா பொண்ணு வீட்லேயே நாங்கள் தங்கிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு. இங்கே வண்டியை எடுக்க வந்தபோது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏரோப்ளேன் வந்துகிட்டே இருந்தது. அவ்வளோ பக்கத்தில் ஏரோப்ளேனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படா நம்ம இது மாதிரி ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு ஆசையாக இருந்தது. நவியும் அதை தான் கேட்டுகிட்டே இருந்தா. நாங்கள் ஒரு 8 மணிக்கு கிளம்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு. வீட்டுக்கு வரும்போது 12 மணி ஆயிடுச்சு. வெயில் வர்ற வழியில் தாங்கவே முடியல. செமையான வெயில். அதனால் வர்ற வழியில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இளநீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் இறங்கி இளநீ வாங்கினோம். எப்போவுமே நாங்கள் வாங்கும்போது 2 இளநீ வாங்குவோம். ஒன்று தண்ணியாக வாங்குவோம், அது நவிக்கு. இன்னொன்று தேங்காய் இருக்க மாதிரி வாங்குவோம். எங்கள் 3 பேருக்குமே அந்த தேங்காவை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பொறுமையாக அதை ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இளநியோட விலை என்னங்க 70 ரூபா சொல்கிறாங்க. நான் ரீசெண்டாக இளநீ வாங்கலை. நான் வாங்கும்போது ஒரு 45-50 இருந்தது. இப்போ இவ்வளோ விலை அதிகம் அப்படின்றது எனக்கு பயங்கர ஷாக்கிங். உங்கள் ஏரியாவில் இளநியோட விலை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வீடு ரீச் ஆகும்போது 12 மணி இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.